questions of salary. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே. salary questions. என் ஹேண்ட் ரைட்டிங் போக போக மோசமாயிட்டே போகுதுப்பா. சரி ஓகே. நான் என்ன ஸ்கூல்ல அது நம்ம கரெக்ட். ஓகே. ஸோ ஹெச்ஆர்ஏ நம்ம முடிச்சிட்டோம். டிடக்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 11 ஓகேவா? இவருடைய மெட்டீரியலில் கொஸ்டின் நம்பர் 11 சரியா? ஸோ அந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான்? கொஸ்டினில் பேசிக் பே வந்து 40,000 சொல்லியிருக்கான். அப்புறமா டிஏ வந்து எவ்வளோப்பா சொல்லியிருக்கான்? டிஏ வந்து ஒரு 15,000 சொல்லியிருக்கான். அப்புறம் கமிஷன், வெறும் கமிஷன்னு சொல்லியிருக்கான். அது என்ன கமிஷன்னே சொல்லல, 10,000 சொல்லியிருக்கான். தென் இஏ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து ஒரு 4,000 ருபீஸ் சொல்லியிருக்கான். தென் மெடிக்கல் அலவன்ஸ் எம்ஏ அது வந்து ஒரு 10,000 ருபீஸ் சொல்லியிருக்கான். இதெல்லாம் போக ப்ரொஃபஷ்னல் டேக்ஸு பெய்டு யார் பே பண்ணியிருக்கா? மொத்தமாக 3,000 ரூபா. அதில் 2K வந்து எம்ப்ளாயர் பே பண்ணியிருக்கான், 1K வந்து எம்ப்ளாயி பே பண்ணியிருக்கான். கரெக்டாக? இதெல்லாம் போக என்ன சொல்கிறாங்க? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட்ஸ், எம்ப்ளாயி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறான்? 5,000 ருபீஸ் டுவர்ட்ஸ் ரெக்கக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்பிஎஃப். சரியா? No other income is there for employee. Determine his income from salary for the assessment year 25-26 if Mr. Goyal is a state government employee. State government employee. Employee என்ன employee? State government employee. EA வரும்போதே நினச்சி. ஓகே. ஸோ அசஸ்மெண்ட் இயர் எஸ் 25-26க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸிப்பா, எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேறு. ஸோ எதுவும் பெருசாக கால்குலேஷன் இல்லை. ஸோ ஹெட்டிங் எழுதிக்கலாம். காம்ப்யூட்டேஷன் ஆஃப் taxable salary. Computation of taxable salary. ஓகேவா? ஸோ பேசிக் பே எவ்வளோ சொல்லியிருக்கான்? பேசிக் பே வந்து 11,000 சொல்லியிருக்கான். ஓ சாரிப்பா, illustration 11, basic pay 40,000. சாரிப்பா, நம்பரை ஸ்வாப் பண்ணிட்டேன்ப்பா. ஓகே. பேசிக் பே திரும்பவும் 11 தான் எழுத வந்தேன், 40,000. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருந்தான்? டிஏ சொல்லியிருக்கான். டிஏ பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே ஃபார்மிங் பார்ட்னு எடுத்துக்கலாம், இல்லை எல்லாமே நாட் ஃபார்மிங் பார்ட்னு எடுத்துக்கலாம். அசம்ஷன் we'll have to give it in the this thing. ஓகேவா? நெக்ஸ்ட் கமிஷன் 10,000. கமிஷன் எந்த கமிஷன்னு சொல்லலை. ஓகேவா? ஸோ கமிஷன் வந்து ஒரு 10,000 சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா இஏ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து அது ஒரு 4,000. எம்ஏ வந்து 10,000, 4,000. மெடிக்கல் அலவன்ஸ் அது ஒரு 10,000 சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இது போக எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், 2 கான்ட்ரிபியூஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் எம்ப்ளாயியோடது வந்து 5,000 ருபீஸ். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் 5,000. அது மொத்தம் எக்ஸாம்ட் ஆயிரும். ஸோ 0 அமௌண்ட் வெளியில் வரும் டேக்ஸபிளுக்கு. கரெக்டாக? இது 80Cக்கு கீழே போயிடும். படித்தோன்னே இது ஞாபகம் இருக்கா? ஸோ இது போக ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் வந்து எம்ப்ளாயர் கட்டியிருக்கான். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸு எம்ப்ளாயர் எவ்வளோ கட்டியிருக்கான்? எம்ப்ளாயர் 2,000 ரூபா கட்டியிருக்கான் இல்லையா? ஸோ அதை பர்க்யூ சைட்டாக இங்கே ஆட் பண்ணுவோம். இது என்ன சொல்லுவோம்? பர்க்யூ சைட்டாக 2,000 ரூபா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் கவனிச்சின்னா, இஏ வந்து ஈவன் என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எக்ஸாம்ட்னாலும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபீஸும் டிடக்ஷன் செக்ஷன் 16 டிடக்ஷனில் இருந்தாலும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இங்கே ஆட் பண்ணிவிட்டு செக்ஷன் 16க்கு கீழே மைனஸ் பண்ணும். சரியா? ஸோ இதை டோட்டல் போடுப்பா. எவ்வளோ வருது டோட்டல் போட்டா? 40,000 plus 15,000 plus 10,000 plus 2,000 போட்டா 81,000 வரும். 81,000. இப்போ இந்த 81,000லேருந்து மைனஸ்
section 16 deduction. So section 16 deductions என்னென்ன இருக்கு? First one, standard deduction. Let us assume he is not choosing 115 BSc, okay va? So standard deduction எவ்வளவு வரும்? Standard deduction will be 50,000. இது போக entertainment allowance, eligible deduction amount எவ்வளோ? அதுக்கு ஒரு working போட்டுடலாம் தனியா. Third one, professional tax. Professional tax மொத்தமாக 3,000 பே பண்ணியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் 2,500 வரைக்கும் தான் நம்ம இது பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ 2,500 வரைக்கும் டிடக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வரதுக்கு பேர் என்னது? gross salary. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சாரிப்பா, நெட் சேலரி மேலே தான் gross salary. ஒரு நிமிஷம், இது வந்து நெட் சேலரி, டிடக்ஷனுக்கு முன்னாடி gross salary, இது gross salary. சரியா? இப்போ ஒர்க்கிங் நோட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், working note for exempt entertainment allowance. Particulars, என்னதான் என் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருந்தாலும், என்னதான் என் ஸ்க்ரீன் வலுக்குனாலும், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் பர்டிகுலர்ஸ் போடுறேன், ருப்பீஸ் போடுறேன் இல்லையா? எவ்வளோ நேரம் ஆகுது? ரொம்ப கம்மி நேரம் தான் ஆகுது, ஆனாலும் அதை நான் தவறாமல் போடுறேன் ஒரு ஒரு கொஷன்லையும், கரெக்டாக? அப்போ நீ என்ன பண்ணணும்? அதே மாதிரி பண்ணணும். சரி, கம்மிங் டு த பாயிண்ட். ஏ ஆக்சுவலாக எவ்வளோ ஏ கிடச்சது நமக்கு? 10,000. ஞாபகம் இல்லையா? ஒரு நிமிஷம். ஏ வாஸ் 4,000. சாரி, 4,000. ஆக்சுவல் இஸ் 4,000. ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளோப்பா? பி, மேக்ஸிமம் லிமிட் 5,000 per annum. நெக்ஸ்ட் சி என்னது? 20% ஆஃப் basic pay. 20% ஆஃப் பேசிக் பே எவ்வளோப்பா? 40,000. 20% வந்து 8,000. 40,000 பண்ணோம்னா 8,000. ஸோ exempt will be 4,000. இருக்கிறதுல லீஸ்ட் அதுதான், கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 4,000 ஆட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 81,000லேருந்து minus 50,000, 31,000 minus 4,000 will be 27,000. அதில் minus 2,500 எவ்வளோச்சு? 24,500. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் எதுவும் டவுட் இருந்துச்சா? இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ரொம்ப சிம்பிள் கொஷின், கரெக்டா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12பா. கொஷின் 12 என்ன சொல்கிறோம்? கொஷின் 12 சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடம் நல்லா இருக்கும். ஜெனரல் கெட்டிங் பேசிக் பே 14,000 per annum. அவர் டியர்னஸ் அலவன்சஸ் 5,000 per month. சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் per month தான். இதுவும் டியர்னஸ் அலவன்ஸ் 5,000 per month. He was also paid HRA for 4,000 per month. Next. However, employee is residing in the house of his parents. Employer has paid cash allowance 300 per month. கேஷ் அலவன்ஸ் வேற கிடைச்சிருக்கா? எவ்வளோ? 300. 300 per month. Medical allowance 250 per month. Entertainment allowances 400 per month. Employer has paid professional tax of 75 rupees per month. 75 rupees-ஆ? ஓ, per month-ஆ? சரிப்பா. Nice. Employee has saved 35 rupees per month out of entertainment allowance. So இதில் இருந்து 35 rupees he has saved per month. Okay. Compute tax. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னே கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நம்மளோட ஃபார்மேட்டில் போட்டுருவோமா? எல்லாமே பெர்மனண்ட்டாக இருக்குது, பர் ஆனமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி போடணும்.
சரியா? நான் இதே ஒரு ஃபார்மேட் மாதிரி எழுதியிருக்கிறதுனால நான் இதையே மாடிஃபை பண்ணலாம்னு நினச்சேன். பட் எனக்கு சோம்பேறித்தனமாக ஃபீல் ஆகுது. ஸோ நான் போட்டுவிட்றேன். ஸோ 2 காலம் போட்டுக்கோப்பா. ஒரு இன்னர் காலம், ஒரு அவுட்டர் காலம். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சரியா? எதுப்பா? பென்னா? நல்லா இருக்குல்ல? பென்டானிக். ஆமாம், நல்லா இருக்கும்ப்பா. நல்லா ஸ்பீடாக எழுதுகிற மாதிரி இருக்கும். வலிக்காது எவ்வளோ நேரம் எழுதினாலும். ஆமாம், நல்லா இருக்கும். மோஸ்ட்லி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு சொல்கிறாங்க. டிசம்பர் லாஸ்ட்டில் சொல்லவும் சான்ஸ் இருக்கு. இது உனக்கு இன்னும் பேப்பர் கிடைக்கலையா? மெயில் செக் பண்ணியா? ஆமாப்பா, மெயிலில் வரும். மெயில் செக் பண்ண ஒரு வாட்டி. மெயிலையும் வரலன்னா நான் கேட்டு சொல்கிறேன் ஏன் அனுப்பல இன்னொன்று. நான் மோஸ்ட்லி வெட்னஸ்டேவே உனக்கு வந்திருக்கணும். இன்னைக்கு தேர்ஸ்டே ஆகுதா? இன்னும் வரல. ஃப்ரைடே ஆகுது, இன்னும் வரல. சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். சரி, கமிங் பேக். ஸோ பேசிக் பே வந்து 14,000 per month. டிஏ வந்து 5,000 per month. கரெக்டா? நெக்ஸ்ட் டிஏ வந்து 5,000 × 12. அடுத்தது வந்து ஹெச்ஆர்ஏ கொடுத்துருக்கோம். ஹெச்ஆர்ஏக்கு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ மைனஸ் எக்ஸாம்ட் ஹெச்ஆர்ஏ பண்ணணும். நமக்கு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4,000 per month. 4,000 × 12 பண்ணணும். மைனஸ் ஹெச்ஆர் ஒர்க்கிங் நோட் பண்ணணும். இதுக்கு வரணும். ஓகே. நெக்ஸ்ட் ஹெச்ஆர்ஏக்கு அப்புறமா இருக்கிறது கேஷ் அலவன்ஸ். ஃபுல்லாகவே டேக்ஸபிள். கேஷ் அலவன்ஸ் 300 per month சொல்லியிருக்கோம். × 12. நெக்ஸ்ட் மெடிக்கல் அலவன்ஸ் 250 per month. மெடிக்கல் அலவன்ஸ் 250 × 12. நெக்ஸ்ட் entertainment allowance 400 per month. entertainment allowance 400 per month. அவன் என்னதான் இவ்வளோ சேவ் பண்ணேன்னு சொன்னாலுமே ஃபுல் அமௌண்ட் நம்ம எடுத்துப்போம். சரியா? நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 75 rupees. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 75 × 12. ஓகேவா? இது எம்ப்ளாயர் பட்டினதுனால இங்கே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஐட்டமும் போட்டோம்னு நினைக்கிறேன்ப்பா. சரி, நவ் இது எல்லாத்தையும் போட்டோம்னா நமக்கு வர்றது என்னது? கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரி எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்ப்போம். அதில் இருந்து என்ன பண்ணணும்னா லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16. அதில் ஏ standard deduction, then B entertainment allowance, then C professional tax. எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வர்றது என்னது? taxable salary. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் 1. working note 1. computation of taxable exempt and போடும். exempt HRA particulars 2 rupee column. least of the following is exempt. ஸோ எது இதெல்லாம் வரும்ப்பா இதில்? ஃபர்ஸ்ட்னு சொல்லி எனக்கு மறந்து போச்சு சுத்தமாக. ஹெச்ஆர்ஏ எக்ஸாம்ட். எதெல்லாம் எக்ஸாம்ட்? லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங்ல ஆக்சுவல் அமௌண்ட் மேம். அப்புறம் ஆக்சுவல் அமௌண்ட் ஆவரேஜ்
ஆவரேஜ் ஆவரேஜ் அடி பிச்சிருவேன். ஆக்சுவல் 40 or 50% of சாரி salary. அதுல இருந்து 40-50% ஆஃப் salary அப்புறம் ரெண்டு பேர் மைனஸ் 10% ஆஃப் salary. அப்போ நான் உண்மையாகவே மறந்தால் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாரு. ரொம்ப கஷ்டம் 10% of salary. மேம் இது இங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அதான் எல்லாம் இருந்தது. அது கொஞ்சம் நடுவில் ரிவைஸ் பண்ணல இல்லையா, ஒரு 2-3 நாளாக 1 or 2 days ஆல்டர்னேட் டேஸாக போயிட்டு இருக்கு இந்த பவர் கட்னால. ஸோ அதனால கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம இங்கே எடுக்கலனாலும் நீ டெய்லி ரிவைஸ் பண்ணுமே, அப்போ நீ ரிவைஸ் பண்ணுறது கிடையாது. வெரி பேட் பாய். ஓகே அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுப்பா. 4000 into 12 எவ்வளோப்பா? 4000 into 12 48,000. Next, salary means salary basic pay minus year's allowance minus plus year's allowance. ஏப்பா ஒரே ஒரு நாள் தான்ப்பா காணாம போனேன், இப்படி மறக்கறியப்பா. DA forming part plus commission on turnover. Based on turnover. commission on turnover வந்து இங்க இல்ல, ஸோ நம்ம அதை கவனிக்க வேண்டாம். பேசிக் பே நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்? பேசிக் பே வந்து 14,000 per month. நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 14,000 into 12 எவ்வளோப்பா? 1,68,000. 1,68,000. ஓகே ஓகே. 5,000 into 12 will be 60,000. 5,000 into 12. HR DA எவ்வளோ ஃபார்மிங் பார்ட்னு எதுவுமே சொல்லல தானே? நான் எதுவுமே சொல்றேன். ஓகே. வெறும் 5,000 per month தான். ஆமாம். அப்படின்னா நம்ம ஒன்று ஃபுல்லி ஃபார்மிங் பார்ட்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லி நாட் ஃபார்மிங் பார்ட்னு எடுத்துக்கலாம். நம்ம அசம்ஷன் தான், சரியா? நெக்ஸ்ட் 4,000 into 12 எவ்வளோ? 48,000. நெக்ஸ்ட் 300 into 12 எவ்வளோ? 3,600. 3,600. நெக்ஸ்ட் 250 into 12 3,000. 75 into 12 Sorry. No, the 400 into 12. அதுவும் சொல்லுப்பா. 4,800 தானேப்பா, அதனால தான் நான் கேட்கல. 450. இது 900. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ ஒரே இங்கே வரும். கம்மிங் பேக். ஸோ நம்ம என்ன நினைக்க போகிறோம்னா, ஃபுல்லாகவே ஃபார்மிங் பார்ட்னு எடுத்துக்க போகிறோம். 1,68,000 60,000 இல்லையா? 1,68,000 + 60,000 டோட்டல் எவ்வளோ பாச்சு? 1,68,000 plus 60,000 வந்து 2,28,000. ஸோ 2,28,000. இப்போ இந்த 2,28,000ல் எதுவுமே சொல்லலை, எம்ப்ளாயி எங்கே இருக்கான் எதுவுமே சொல்லாதனால we are going to assume. ஸோ இங்கே கையோட அசம்ஷன்ஸ் எழுதிடலாம். நோட் நம்பர் 1. ஆமாம். Since nothing is specified about residence of employee, it is assumed that என்னென்ன அசியூம் பண்ண போகிறோம்ப்பா? he is not from a metropolitan city. Hence 40% of salary is taken for HRA computation. Okay va? So 2,28,000 into 40% எவ்வளோப்பா? 40%. 91,200. 91,200. நெக்ஸ்ட் ரெண்ட் எவ்வளோ கட்டுறான் இவன்? ரெண்ட்டு எவ்வளோ கட்டுறான்னு சொல்லலை இல்லையா? சொல்ல அது சொல்லணுமே, ஏன் சொல்லலை? ஓகே, எம்ப்ளாயி ஸ்டேஸ் இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ். ஓகேவா? அப்படின்னா நோட் நம்பர் 2 எழுது. Since
employee stays in his own house no deduction for HRA. கரெக்டா? ஸோ அதன்படி போனால் கூட இங்கே இது எவ்வளோப்பா வரும், ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ வரும், 0 இல்லையா? 0 minus 10% ஆஃப் சேலரி வில் பி நெகட்டிவ் அமௌண்ட்டு இல்லையா? ஸோ லீஸ்ட் வில் பி 0. 0 எக்ஸாம்ப்ட்னா என்ன அர்த்தம், ஃபுல்லாக டேக்ஸபிள்னு அர்த்தமா? ஸோ 0 எக்ஸாம்ப்ட்டு 48,000 ஃபுல்லாக டேக்ஸபிள். புரிஞ்சுது? அப்போ என்ன பண்ணுவோன்னு ப்ரொவிஷனில் என்ன படித்தோம், ஹெச்ஆருக்கு the assessee should not have any other house in the residence, he should use the resident and the rental amount for paying his rent. அப்படின்னா மட்டும் தான் exemption allowed. If the HRA is received but the assessee is not living in a rented apartment, he will not be eligible for deduction. கரெக்டா? ஸோ ஒருவேளை அந்த நோட் அங்கே இல்லைன்னா இப்போ போய் எழுதிக்கோ. சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், பட் ஸ்டில் நானும் செக் பண்ணிக்கிறேன். Place of stay is important, not place of work. இரு வர நீங்க உங்களுக்கு நம்ம கஷ்டம் அப்படி சொல்லுங்க, நான் அப்படி நோட் பண்ணிட்டேன். எழுதிடுறியா? எஸ். ஸோ ஹெச்ஆர் எதுக்கு அப்புறம் எழுதியிருக்கோம்ப்பா? ஹெச்ஆர் வந்து பார்ஷியல் டாக்ஸபிள் அலவன்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேப்பா. பட் ஹெச்ஆர்ஏயோட டிடக்ஷன் எங்கே, நான் எழுதவே இல்லையே, டிடக்ஷன் எங்கே காணுமே. அடடா, how is that possible? இருக்கணுமே. சரி பயந்துட்டேன்ப்பா, இருக்கு. ஓகே, இதோ நோட் எழுதியிருக்கோம் இப்போ வரிசையா. ஸோ இதில் என்னெல்லாம் எழுதியிருக்கோம், ஃபேக்டர், சேஞ்ச் இன் சிட்டி, இதெல்லாம் எழுதியிருக்கோம். இஃப் ரெண்ட் இஸ் பெய்ட், if rent paid is less than 10% of salary, take it as 0 ன்னு எடுத்துருக்கோமா? இப்போ ரெண்ட் பெய்டு 0ன்னு அர்த்தம் செல்ஃப் ஆக்கியபைட்னா, கரெக்டா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைனாலும் பெட்டர் யூ புட் அ நோட். லாஸ்ட்டாக ஒரு நோட் போட்டுட்டு, if the employee receives HRA but stays in his own house, then no deduction. Since rent paid is 0. நான் ஏன் எழுதினேன்னா, இதை மற்ற பசங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறேன் இல்லையா இந்த நோட்ஸ், ஸோ அவங்களுக்கும் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, if the employee stays in his own house, then there is no deduction since the rent paid is 0. Okay va? Next, entertainment allowance. Calculation of exempted EA. Okay va? So ELA எதுப்பா exempt? Least of the followingல எனக்கு மறந்து போச்சு. Least of the following is exempt. என்னென்ன வரும் அதில்? First 5,000 actual amount. Sorry, 5,000 or second one actual amount or 20% of basic pay. இல்லையா? ஸோ இங்கே ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகுது நமக்கு? ஆக்சுவல் அமௌண்ட் வந்து மொத்தமா ஆமாப்பா 4,800 ரிசீவ் ஆகுது. அதில் அவன் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கிறதெல்லாம் இம்மெட்டீரியல், எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கோ மொத்த அமௌண்ட்டும் நம்ம எடுக்கணும்ப்பா. சரியா? ஸோ இது ஆர் 5,000 ஆர் 20% ஆஃப் பேசிக் பே. பேசிக் பே எவ்வளோ? பேசிக் பே வந்து 1,14,000. அது இன்டூ
20% பண்ணோம்னா எவ்வளோப்பா வருது? 20% பண்ணா 33,600. 33,600. ஆர் யூ ஷோர்? இருப்பா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், பார்த்துக்கிறேன். 1,68,000 இன்ட்டு 20% பண்ணால் இது வரக்கூடாதே, அதான் வருது. கரெக்ட் தான்ப்பா, சாரிப்பா. சரி, இல்லைப்பா. ஸோ இதுக்கு இருக்கலே லீஸ்ட் எதுப்பா? 4,800. அது மேலே வந்துடும். ஸோ 4,800 minus 4,800. சாரி, இங்கே வரணுமா? ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து 900 rupees. அந்த 900 இங்கே ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000. ஸோ மொத்தமாக 50,000 ப்ளஸ் 4,800 ப்ளஸ் 900 எவ்வளோ ஆச்சு? 4,800 + 900 வந்து 50,700. இதை வந்து கிராஸ் சேலரிலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ணிடுவோமா கடகடனே? 1,68,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 48,000 ப்ளஸ் ஒரு 3,600 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 4,800 ப்ளஸ் 900 எவ்வளோப்பா? 1,68,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 48,000 ப்ளஸ் 3,600 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 4,800 ப்ளஸ் 900. 2,28,300. 2,28,300 minus 55,700. 1,72,600. 1,74,600. இதுக்கு மேலே டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோமா? 72வா? சாரிப்பா. ஓகே, மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோ, காம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி. நான் சொல்லி கொடுத்துட்டே போட்டதுனால லேட் ஆகுது, இல்லைனா இந்த கொஸ்டின் இட் ஷுட் பி சால்வ்ட் இன் 10 minutes. சரியா? நெக்ஸ்ட் computation of tax liability. Of Mr. whomever. Particulars rupees. Income from salary 1,72,300. 72,600. ஓகே. ஸோ இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிச்சிருப்ப. என்ன கவனிச்ச சொல்லு? அப் டு 2,50,000 nil. So nil tax. So tax liability is equal to 0. ஓகேவா? எக்ஸாம்ல வந்து இது எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு क्वेश्चन இருக்குமாமா? ஆமாப்பா. ஒரு பார்ட் ஆஃப் தி இதா இருக்கு. ஆக்சுவலி ஒரே ஒரு ஹெட் கேட்டானா இதை விட மோசமா क्वेश्चन வருது. ஒரு பேசிக் क्वेश्चन. ஓகேவா? டோட்டல் மட்டும் நம்ம தப்பா போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன்ப்பா. ஒரு வாட்டி செக் பண்ணு. 68,000 plus 60,000 plus 48,000 3,600 தானே? கரெக்டா. இங்க 9 months வரணும், நம்ம 12 months எழுதிருக்கோம், அதனால ஜாஸ்தியா வரும். 9 monthsக்கு தானே இருக்கும் வாங்க. 4,000 into 9 months will be 36,000. 36,000. Plus 68,000 plus 60,000 plus 36,000 48,000 3,600 plus 3,000 4,800 out plus 900 3,24,300. எவ்வளோப்பா? 3,24,300. No, actually 2,76,300 வரணும்.
அப்படியா ம் போட்டோ அதே தான் கால்குலேஷன் எரர் வேற ஒன்றும் இல்லை. நிதானமாக கொடுப்பா, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆக்சுவல் 4000 தான ஆக்சுவல் அமௌண்ட். ம் 36 கரெக்டா தான் வருது. அதாவது கரெக்டான இதில் பண்ணா நான் சொன்னதான் வருது. ஆக்சுவலி 2,76,300 வருது அஸ்வின். அப்படியா பார்த்தீங்கன்னா 1,68,000 + 60,000 எவ்வளோ ஆச்சு உனக்கு? அதுவே 2 lakh கிட்ட வந்து. அப்புறம் ப்ளஸ் 36,000 எவ்வளோ ஆச்சு? 250 கிட்ட ஆச்சா? தென் 3,600 + 3,000 + 4,800 + 900 2,76,300. சரியா? ஸோ அதுலேருந்து 55,700 போச்சுன்னா எவ்வளோ வருது? 2,76,300 55,700. 2,20,600. ம் ஸோ எப்படி பார்த்தாலுமே 2,50,000 கீழே தான் வருது, பட் ஸ்டில். சரியா? சரி, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க மேம். இது வந்து ஆப்ட் ஃபார் 1 பிஎஸ்சி இல்ல கோல்டு ஸ்கீம் அந்த மாதிரி. ஆமாப்பா, கீழே ஒரு அசம்ஷன் போட்டு இது நம்ம எதுவுமே சொல்லாதனால நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஆக்சுவலாக கொஷனில் சொல்லிட்டான் அசசி ஹஸ் நாட் ஆப்டட் ஃபார் 115 பிஎஸ்சின்னு மேலேயே சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொன்ன மாதிரி தான் 115 பிஎஸ்சி, இல்லைனா நாட் தான். சரியா? ஸோ அது போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 13. ஸோ இது என்ன நல்லா இருக்கா கொஷின்? ஃபஸ்ட்டு 89. 89 அவங்களுக்குன்னு சொல்லப்பா, அது இருக்கட்டும், அது அப்படியே கீழே வா. யூ ஜஸ்ட் கம் ஸ்ட்ரெயிட் அவே டு ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். 60 தான். சரியா? ஸோ ஆர்எஃப்ஏல என்ன சொல்கிறாங்க, இது நான் இருக்கிறேன். டாய் அங்கே பட்டாசு வெடிக்கிறீங்கன்னு தான் நான் இங்கே வந்தேன், எனக்கு பிடிக்கல. ஸோ ஆர்எஃப்ஏக்கு வந்து 4 எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்கப்பா. PRS. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அக்காமடேஷன் வந்து ஓன்டா ஹையர்டான்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் பே எவ்வளோ தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. காம்படிஷன் பர்பஸ்க்காக 25,000 per month பேசிக் பே. இவனுக்கும் 25,000, எல்லாருக்குமே 25,000 தான். டிட்டோ மார்க்ஸ். ஓகேவா? அடுத்தது ஓன்டா இல்லை ஹையர்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓண்டு, இங்கே மட்டும் ஹையர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்டு பை எம்ப்ளாயர். ரெண்ட் பெய்டு பை எம்ப்ளாயர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் ரெண்ட் அவர் பே பண்ணலை, ஏன்னா அது ஓன் இல்லையா? ஹையர்டுக்கு மட்டும்தான் ஆப்வியஸ்லி பே பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 4,000 per month பே பண்ணியிருக்காங்க ஹையர் சார்ஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் த பிளேஸ். பாப்புலேஷன் ஆஃப் த பிளேஸ். பாப்புலேஷன் ஆஃப் த பிளேஸ் வந்து இவனுக்கு 15 lakhs, இவனுக்கு 40 lakhs, இவனுக்கு 50 lakhs, இவனுக்கு 15 lakhs. சரியா? நெக்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு. ஆக்சுவலாக ரெண்ட் ரிசீவ் வந்திருக்கோம்ல நமக்கு ஃப்ரம் எம்ப்ளாயி, ஒரு ரெக்கவரி அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவல் மைனஸ் ரெக்கவர்ட் இஸ் ஈக்குவல் டு டாக்ஸபிள் பர் கியூசைட். ஸோ அந்த அமௌண்ட் இது. ஓகேவா? 500 per month எல்லாருக்குமே. ஸோ we are going to calculate taxable RFA. RFAயோட ப்ரொவிஷன் ஒரு வாட்டி சொல்லுவோமா? ஃபஸ்ட்டு ஓன்டா ஹையர்டான்னு பார்ப்போம். ஓன்டா இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் செக் பண்ணுவோம். பாப்புலேஷனில் எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு இப்போ அஷ்யூன் சொல்லுவோம். எனக்கு மறந்து போச்சு. ஆமாப்பா, திடீர்னு கேட்டாலும் சொல்வேன். நான் எவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிட்ட?
minus recovered amount. 15 lakh to 40 lakh na 7.5% of salary minus recovered amount. Gains from less than 15 lakh na 5% of salary minus recovered amount. Good. இதுவே வந்து ஹையர்டா இருந்துச்சுன்னா actual higher charges or higher charges of 10% of salary. Good. So இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா இப்போ क्वेश्चन சால்வ் பண்ண போறோம் கரெக்ட்டா சோ ஃபர்ஸ்ட் பார்ட் A க்கு என்ன சொல்லிருக்கான் பேசிக் பே 25000 per month கொடுத்திருக்கான் வேற எந்த salary பத்தின டீடைல்ஸும் கொடுக்கல நமக்கு சரியா சோ நம்ம இத மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம் 25000 into 12 பண்ணோம்னா எவ்வளவு வருதுப்பா 3 lakh. So 3 lakh rupees. So you know that first case la population is 15 lakh. 15 lakh or less than 15 lakh, RFA would be 5% of salary. இல்லையா? So into 5% பண்ணோம்னா எவ்வளவு வருது 15,000 Yes ma'am. minus recovered amount பண்ணுவோமா எம்ப்ளாயி கிட்ட இருந்து 500 per month recover பண்றோம் அப்போ 500 into 12 எவ்வளவு ஆச்சு 6000 ஆச்சு 15,000 minus 6,000 would be 9,000. So 9,000 will be the taxable amount. Taxable amount. Case B. Case B லயும் அதே 25000 தான் எம்ப்ளாயி salary வாங்குறான் so நம்ம ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம் 25000 into 12 will be 3 lakh 3 lakh into population check பண்ணனும் case B ஓட population வந்து பாத்தீங்கன்னா it is 40 lakh we know that 40 lakh or more than 40 lakh it would be 10%. so 10% னா நமக்கு எவ்வளவு வருது 30000 வருது இந்த 30000 லயும் again minus recovered amount பார்த்தோம்னா recovered வந்து it is 500 into 12 500 into 12 will be 6000 so 30000 minus 6000 would be எவ்வளவு அஸ்வின் 24000 ஓகேவா Yes. next C 25000 into ஒரு நிமிஷம் less than or equal to 40 னா நம்ம 7.5 எடுப்போம் wait இங்க நான் சிம்பிளே தப்பா போட்டேன் less than or equal to 40 னா நம்ம 7 lakh எடுப்போம் 40 க்கு மேல போச்சுனா தான் 10% எடுப்போம் கரெக்ட்டா சோ இங்க actually 7.5 தான் எடுக்கணும் சாரிப்பா 7.5 எடுத்தோம்னா எவ்வளவு வரும் 22,500 22000 minus 600 எவ்வளவுப்பா minus 6,000 ma'am. 6,000 na 16,500. அவ்வளவுதான் நெக்ஸ்ட் கேஸுக்கு தான் இது வரும் எக்ஸைட் ஆயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் 25000 அதே தான் இங்கே 50 lakh வருது பாப்புலேஷன் ஸோ ஆப்வியஸ்லி 10% வரும் இல்லையா ஸோ 3 lakh into 10% பண்ணோம்னா 30,000 இதில் மைனஸ் ரெக்கவர்ட் அமௌண்ட் எவ்வளோப்பா 6,000 மைனஸ் பண்ணோம்னா 24,000 ஓகேவா லாஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஹையர் சார்ஜஸ் ஆக்சுவல் ஹையர் சார்ஜஸ் எவ்வளோ சொல்லியிருந்தோம் 4,000 per month அப்போ 4,000 into 12 48,000. 48,000 or எவ்வளோ percentage of salary Salary 10%. ஸோ salary எவ்வளோ அதே 3 lakh 3 lakh into 10% 30,000 whichever is least will be exempt இல்லையா ஸோ whichever is least எது வரும் 30,000. ஸோ இந்த 30,000 ஸோ இங்கே என்ன வரும் 30,000 exempt sorry 30,000 will be the HRA amount இங்கே நம்ம இதுதான் சாரி RFA amount ஸோ இதில் மைனஸ் ரெக்கவர்டு அதே 500 into 12 6,000 மைனஸ் பண்ணோம்னா 24,000 வந்து exempt amount சாரி taxable amount ஓகேவா டன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் பிரேக் வேணுமாப்பா வேணாம்ல 2 கொஷின் தான் போட்டிருக்கோம் பிரேக் கேட்டீங்கன்னா அடிப்பேன்ப்பா சும்மா ஃபார்மாலிட்டி கேட்டேன் கேட்கவே இல்லை. சரி
கொஷின் நம்பர் 17 நல்ல கொஷின் பா சரியா. ஸோ கொஷின் நம்பர் 17 என்ன சொல்லியிருக்கான், சேத்தன் இஸ் அ ஃபினான்ஸ் மேனேஜர் அட் ஏபிசி லிமிடெட். ஓகேவா, கொஷின் நம்பர் 17 சேத்தன் கொஷின். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சேத்தன் இஸ் அ ஃபினான்ஸ் மேனேஜர் இன் ஏபிசி லிமிடெட். ஏபிசி லிமிடெட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி இல்லையா. ஃபைன். த கம்பெனி ஹேஸ் ப்ரொவைடட் ஹிம் ஆர்எஃப்ஏ அகாமடேட்டிங் இன் மும்பை. ஸோ மும்பையில் அவன் ரிசைட் பண்ணுறான் கரெக்டா. ஸோ அவனோட ஆர்எஃப்ஏ எவ்வளோப்பா கிடைக்குது, ஆர்எஃப்ஏ வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது கீழே சொல்லியிருக்கோம். சரி அப்புறம் பார்ப்போம். ஸோ ஆர்எஃப்ஏ எவ்வளோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சேலரி எவ்வளோ கிடைக்குது இவனுக்கு, சேலரியில் பேசிக் பே வந்து ஹீ இஸ் கெட்டிங் 6,000 per month. அப்போ 1 இயருக்கு எவ்வளோ பாச்சு, 72,000. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் சேலரி எதுவாக இருந்தாலும் அட்வான்ஸ் ஆர் அரியர், சேலரி இஸ் ஆல்வேஸ் taxable on due or receipt whichever is earlier இல்லையா. ஸோ அட்வான்ஸ் சேலரி நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகணும், இந்த வருஷம் எவ்வளோ ரிசீவ் ஆகுதோ அதை நம்ம இங்கேயே taxable பண்ணிடுவோம். ஸோ 5,000 இங்கேயே ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு நோட் போடணும் ஓகேவா. நெக்ஸ்ட் டியர்னஸ் அலவன்ஸ் 30% ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபார்மிங் பார்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஏ 30% ஃபார்மிங் பார்ட். ஸோ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம், 2,000 per month அப்படின்னா 2,000 into 12 பண்ணணும், 24,000. நெக்ஸ்ட் போனஸ் வர 1,500 per month வர கிடைக்குது அவனுக்கு. ஸோ போனஸ் ஒரு 1,500 into 12 எவ்வளோ பாச்சு, 1,500 into 12, 18,000. 18,000 போனஸ் வர வாங்குறான். ஸோ இதெல்லாம் போக ஈவன் தோ த ஹவுஸ் வாஸ் அலாட்டட் டு ஹிம் ஆன், இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ ஆர்எஃப்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அலாட் ஆகிறது எப்போ அலாட் ஆகுது, 1/4/24 அலாட் ஆயிடுச்சு. பட் அவன் அதை எப்போ ஆக்கியூபை பண்ணுறான், ஆக்கியூபைடு ஆன் 1/11/24 1/11/24 சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா taxable வேல்யூ ஆஃப் பர்க்யூசைட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். பேசிக்காக ஆர்எஃப்ஐ கால்குலேஷன் மட்டும் தான் நம்ம கேட்டிருக்கோம் சரியா. ஃபைன். கொஸ்டின் நம்பர் 17 உடைய ஆன்சர். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோப்பா, காம்ப்யூட்டேஷன் ஆஃப் exempt taxable RFA. Computation of taxable RFA. எம்ப்ளாயி எங்கே இருக்கா, மும்பையில் இருக்கா. மும்பையில் ஆட்டோமேட்டிக்லி பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி would be more than 40 lakh கரெக்டா. எஸ் கரெக்டா. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா கிடைக்கிற சேலரி இன்ட்டு 10%, அது ஃபார் ஷோர். அப்போ அந்த சேலரி என்னது அது நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே எழுதிக்கோ, சேலரி இன்ட்டு 10% which will be a working note minus recovered amount taxable RFA. Okay va. So now coming to working note. சரியா. ஸோ ஒர்க்கிங் நோட்டில் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம மேலேயே போட்டு வேணா நான் ஆக்சுவலி பட் ஸ்டில். ஸோ ஒர்க்கிங் நோட்டில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு கரெக்டாக. ஸோ சேலரி எவ்வளோ வரும் இதுக்கு, பேசிக் பே டிஏ. சேலரி என்னதுப்பா, மீனிங் ஆஃப் சேலரி என்னது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்எஃப்ஏ, பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் ப்ளஸ் டர்ன்ஓவர் 1%. அப்புறம் பர்க்யூசைட்டுக்கு எப்பவுமே salary is equal to salary plus DA plus all taxable allowances. கரெக்டா? அப்புறம் போனஸும் வரும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும், இது salary for the purpose of RFA, salary for the purpose of, இன்னைக்கு நிறைய கேள்விக்கு அஸ்வினுக்கு பதில் தெரியல, ஜாலி. purpose of bonus, purpose of RFA,
ஓகேவா? ஸோ பேசிக் பே, டிஏ ஃபார்மிங் பார்ட்டு, போனஸ் கமிஷன் நமக்கு கொடுக்கல, ஸோ அது எடுக்க வேண்டாம். கரெக்டா? ஸோ டிஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் நினைக்கிறேன். 6000 per month, 2000 per month, 1500 per month. 6000, 2000, 1500. இதில் வெறுமனே 30% மட்டும் எடுப்போம்ப்பா. சரியா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் எவ்வளோ நாள் தங்கியிருக்கானோ அவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஆர்எஃப்ஏ வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஐ மீன் எடுத்துப்போம். கரெக்டாக? அவன் எவ்வளோ நாள் தங்கியிருக்கானோ அவ்வளோ நாள் தான் நம்ம ஆர்எஃப்ஏ எடுத்துப்போம். ஸோ இங்கே எப்பத்துலேருந்து தங்கியிருக்கான்? 111லேருந்து தான் தங்கியிருக்கான் இல்லையா? ஸோ ஆர்எஃப்ஏ பீரியட் is equal to 1/11/2024 to 31st March 2025. எவ்வளோ மந்த்துப்பா? 11, 12, 1, 2, 3, 5 months. வெறுமனே 5 மாதத்துக்கு மட்டும்தான் எடுப்போமா? கரெக்டா? ஸோ எல்லாமே இன்ட்டு 5 போட்டுக்கோப்பா. ஸோ 6000 into 5 would be 38,000. Then 2000 into 30% is 600. 600 into 5. That is 3,000. Next 1500 into 5 will be 75,000. That is 75,000. Total எவ்வளோப்பா? 40,500. 40,500. Now 10% of 40,500 would be 4050. இதில் ரெக்கவர்ட் அமௌண்ட் இங்கே ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ 4050 will be the taxable purchase item. ஓகேவா? Yes, ma'am. புரிந்ததா? Yes, ma'am. குட். ஸோ நோட் எழுதிக்கோ. இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணும்? சின்ஸ் மிஸ்டர் சேத்தன் is residing in Mumbai, his RFA is computed at 10% of salary, that is basic plus DA plus bonus, okay va, which is equal to 4050. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு போடுவோமாப்பா. நெக்ஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்துருந்தான்? கொஸ்டின் இங்கே எழுதலையா? ஓகே, அது கேஸ் நம்பர் 1. ஓகேவா? சேம் கொஸ்டினில் தேர் இஸ் அனதர் கேஸ் கிவன். கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2ல என்னப்பா சொல்லியிருக்கான்? Compute the value of the purchase if the Chetan is required to pay rent of ₹500 per month to the company for the use of this accommodation. So recovered amount 500 per month. 500 into 5 எவ்வளோப்பா? 6000. கரெக்டா? ஸோ இந்த டோட்டல் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா 5 5s are 25. Sometimes I question my math skills. Okay. So since solution எழுதிக்கோப்பா. நீ இதுக்கு பெருசாக காம்படிஷன் வேண்டாம். ஓகேவா? Since Mr. Chetan pays ₹500 per month as rent, the taxable RFA is equal to 10% of salary minus amount recovered from employee. ஓகேவா? எவ்வளோ 10% of salary? 4050 minus 2500. எவ்வளோப்பா? 1550. So this is the taxable RFA. This was case number 2. Case number 3ல என்ன சொல்கிறாங்க? கேஸ் நம்பர் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃபோனில் ரொம்ப குட்டியாக தெரியுதுப்பா கொஷின்.
ஐபேடே பார்த்து என் கண்ணு ரொம்ப கெட்டு போச்சு. ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் வந்து 17. So question number 17 case number 3. Compute the value of perquisite if the ABC Limited has taken accommodation on payment of lease rent of 1200 per month. ஒரு மாசமும் 1200 rent pay பண்றாங்க. So when the accommodation is not owned by the employee, here it is hired by the employer, hire charges minus amount recovered. So இவங்க படிச்ச ஸோ சின்ஸ் இதுக்கு என்னப்பா வரணும் நோட்டு நீயே ட்ரை பண்ண பார்ப்போம். சின்ஸ் த accommodation is hired by யாரு எம்ப்ளாயர். அடி பிச்சிருவேன். அவரே வீடு கொடுத்து அவரே ஆர்எஃப் எடுத்துப்பாரா? எம்ப்ளாயர் கொடுத்தாதான்ப்பா ஆர்எஃப். சரியா? Since the accommodation is hired by the employer, the RFA taxable is calculated as higher charges minus amount recovered from employee, which is equal to எவ்வளோ அவர் வந்து பே பண்ணுறாரு மாதம் மாதம் he is paying 1200 per month. இப்போ 1200 into 12 எவ்வளோ பாச்சு? 40,400 minus 500 per month ரெக்கவர் பண்ணுறோமா? இருப்பா இந்த ஆப்ஷனில் அது இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 500 per month ரெக்கவர் பண்ணுறோம். ஸோ 2500 இதில் மைனஸ் ஆகும். வெயிட் 5 மந்த்துக்கு தானே ஸ்டே பண்ணுறோம். 1500 into 5 1200 into 5 7500 minus 2500 5000 taxable RFA. சரியா? பாயிண்ட் நம்பர் 4 என்ன சொல்கிறோம்? Compute the value of perquisite if ABC has provided a television whose written down value is 10,000 but actual cost is 25,000. Okay. Has 2 AC. So first இதுக்கு வருவோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க? Computation of taxable value of perquisite. Taxable value of perquisite. ஸோ மொத்தமாக 2 அசெட் கொடுக்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு அசெட் வாஸ் ஏசியா? ஃபஸ்ட்டு அசெட் இஸ் டெலிவிஷன். ரிட்டன் ஆன் வேல்யூ 10,000. டெலிவிஷன் having written down value 10,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பட் த ஆக்சுவல் காஸ்ட் வாஸ் 25,000. சரி. 2 ACs for which the rent was paid by the company. ஸோ வந்து டிவி கொடுக்குறாங்க. டிவியோட ரிட்டன் டவுன் வேல்யூ 10,000 பட் அது ஆக்சுவல் காஸ்ட் 25,000. சரி. The 2 ACs of which rent is paid by the company for the AC is 400 each. The television was provided from 1/1/2025. 3 மாதம் டெலிவிஷன் இருந்திருக்கு. And however, Chetan is required to pay the rent of 500 to the company for the use of the furnished accommodation. ஃபர்னிச்சரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளி புட் இது அப்படியே இருக்கட்டும். வேல்யூ ஆஃப் ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். ஆக்சுவலி இது தேவைப்படாது. நான் மூவபிள் அசெட்டோன்னு நினச்சிட்டேன் பாதி கொஷினை படிச்சுட்டு. சாரிப்பா, நான் அழைச்சிடுவேன். உனக்கு அழைச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி. computation of value of furnished accommodation. ஓகேவா? வேல்யூ ஆஃப் ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்?
வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன், அதாவது மேலே கண்டுபிடிச்சது. வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் plus 10% of cost of asset இல்லையா, plus 10% of furniture. வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் என்னன்னு பார்த்து அதில் 10% பண்ணும். கரெக்டா? வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4050. ஓகேவா? இது கூட 10% ஆஃப் ஃபர்னிச்சர், 2 ஃபர்னிச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவி இருக்குது, இன்னொன்று ஏசி இருக்குது. ஓகேவா? டெலிவிஷனோட காஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான்? இங்கே இருக்குது கொஷின். டெலிவிஷனோட காஸ்ட்டு 25,000 சொல்லியிருக்கான். ரிட்டன் டவுன் வேல்யூ விட்டுருங்க. பிகாஸ் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறோன்னா நீ ரிட்டன் டவுன் வேல்யூ எடுத்துக்கணும். சாரி, இது காஸ்ட் எடுத்துப்பேன், அதில் 10%. இதுவே சேல் பண்ணுறாங்கன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ எடுத்துப்பேன். சரியா? ஸோ 25,000 into 10% will be 2,500. இப்போ எத்தனை மாதம் வச்சுருக்கான்? ஃப்ரம் 1/1/2025 அப்படின்னா 3 மாதம் வச்சுருக்கானா? கரெக்டா? 3 months ஸோ ஆனா அந்த இப்ப ஜனவரி 1ஆம் தேதினா அப்ப இதுதான் வரும், 2 months தான் வரும். இல்லை 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 அப்படி இல்லை. இரு வரேன், நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். சாரிப்பா வந்துட்டேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஸோ ஃபஸ்ட்டே இருக்கு இல்லையா, இதுவே இங்கே 31st ஜானாக இருந்துச்சுன்னா ஜான் மந்த்து முடிஞ்சு போச்சு, அப்போ 2 மாதம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜான் இல்லையா, அப்போ ஜானு ஃபெப்பு மார்ச், மொத்தம் 3 மாதம். கரெக்டா? ஸோ இந்த 10% இன்ட்டு 10% இது எத்தனை மாதத்துக்கு எடுத்தால் போதும்? 3 monthsக்கு எடுத்தால் போதும். ஸோ 3/12. சரியா? நெக்ஸ்ட் ஏசி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ஏசி கொடுக்குறாங்க, 400 ஈச். அப்போ எவ்வளோ ஆச்சு? 400 + 400 800 rupees ரெண்ட் பே பண்ணுறாங்க இல்லையா? எத்தனை மாதத்துக்கு பே பண்ணுறாங்க? 3 months. ஒரு நிமிஷம். இந்த டெலிவிஷன் வாஸ் ப்ரொவைடட் ஆன் 1/1 அப்படின்னா டெலிவிஷன் தான் 1/1 தராங்க. அப்போ we can assume that AC is being installed from the date of accommodation இல்லையா? அக்காமடேஷன் டேட்லேருந்து அக்காமடேஷன் டேட் வந்து என்னைக்கு? அக்காமடேஷன் டேட் இஸ் 11/1/11. கரெக்டா? ஸோ ஏசிக்கு வந்து ஹையர் சார்ஜஸ் வந்து 400 + 400 800 இன்ட்டு 11ல் இருந்துன்னா 5 months ஆகுது இல்லையா? 11/5 எவ்வளோ பாச்சு? 11 × 5 11 × 5 நீ ஏன் சொன்னேன்? நான் 800 × 5பா. நான் தான் சொல்கிறேன்னா நீயும் பண்ணுறீங்கப்பா. 800 இல்லைப்பா எனக்கு நம்பர் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ப்பா. 4,000 வந்துச்சா? இப்போ 4,000ல் இருந்து இவன் எவ்வளோ ரெக்கவர் பண்ணுறான்? 500 per month ரெக்கவர் பண்ணுறான். கரெக்டாக? ஃபஸ்ட் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் எழுதிக்கலாம். இங்கே 25,000 × 10% × 3/12 எவ்வளோ வந்துச்சு? 625 + 425 = 4625 இல்லையா? இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் ரெக்கவர்டு அமௌண்ட். ரெக்கவர்டு எவ்வளோ பண்ணுறோம்? 500 × 5 2,500. ஸோ டோட்டலாக எவ்வளோப்பா வருது அமௌண்ட்டு? 2125. ஸோ அது மேலே சேர்த்தா 6175. 6175 625. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் taxable RFA. எங்கேயாச்சும் ரொம்ப ஹார்டாக இருக்குது, காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சா? டேட்டு அந்த டைம் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். லாஸ்ட் பார்ட்டு. Compute the value of Pakistan in the case for if Mr. Chetan is a government employee and the license fee determined by the government is 700 per month. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? RFAல கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி லைசன்ஸ் ஃபீ இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஸ்டே, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அகாமடேஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயர், ஹையர்டு பை த எம்ப்ளாயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயினா நம்ம எது எடுத்துப்போம்? நேராக இந்த காம்படிஷன்லாம் தேவையில்லை, நேராக நம்ம லைசன்ஸ் ஃபீயான எவ்வளோ கொடுத்துருந்தோம்? 700. ஸோ இந்த 700 லைசன்ஸ் ஃபீ மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும்.
சரியா? minus record amount. Yes. So case number 5. If Chetan is a government employee, if Chetan is a government employee, then the taxable rent free accommodation is calculated as per his license fee. So license fee determined 700 into 5 months stay பண்ணிருக்கான். 7 5s are 35, 3500 minus, let us assume it's a unfurnished accommodation. ஃபோர்த்துலேயே சொல்லியிருந்தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபோர்த்துலன்னு சொல்லியிருக்கான். பார்த்தியா, கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அன்ஃபர்னிஷ்டுன்னு எடுத்துருப்பேன் நான், அதுக்கு தான் திரும்ப வந்தேன். ஸோ ஃபோர்த்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ் பர் ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். அப்போது வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர், வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர், வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சோம்? 4625. கரெக்டா? ஸோ இதில் மைனஸ் ரெக்கவர்டு எவ்வளோ ரெக்கவர் பண்ணுறோம்? 500 into 5, 2500. ஸோ நெட் அமௌண்ட் எவ்வளோ பாச்சு? 5625. This is the taxable amount. புரிஞ்சுதா? கொஞ்சம் பெரிய கொஸ்டின், நல்ல கொஸ்டின். இது ஆக்சுவலி ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் தான். ஓகேவா? Question number 18 is similar question, வெறுமனே part 5 மட்டும் இருக்கிற மாதிரி question. I want you to solve this. ஓகேவா? 19th question homework. So note பண்ணிக்கோ. Question number 18 and 19 homework. I want you to send it by today. சரியா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ பேசாம. ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் அதர் பர்க்யூசைட்ஸ் இருக்குது. அதர் பர்க்யூசைட்ஸ் வில் see tomorrow. சரியா? ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நீ இன்னொரு வாட்டி போட்டு பாருப்பா. இப்போ நம்ம ஒரு 18 questions வரைக்கும் போட்டிருக்கோம்ல, இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி போட்டு பாரு. ரீசன் என்னன்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு இதுக்கப்புறமாவும் வி சால்வ் மல்டிபிள் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ். ஞாபகம் இருக்கா? ஒரு கான்செப்ட் சொல்லும் போதும் அதில் ஒரு 5-6 எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்ம போட்டோம். சேலரி படிக்கும்போது நம்ம ஒரேடியாக அலவன்ஸ் எல்லாமே பார்த்தோம், அதுக்கப்புறம் 1-2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். திரும்பி வி ஸ்டார்டட் வித் பர்க்யூசைட், ஒரு லெந்தி பர்க்யூசைட்டு. அகெயின் நம்ம ஒரு கேப் எடுத்தோம். தென் வி காட் வித் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அதில் 1-2 கொஸ்டின் போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்வே வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஃபுல் ஃப்ளெஜ்ட் கொஸ்டின்ஸ். அதனால் உனக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுன்றதுக்காக தான் நான் வேறு எந்த புது கான்செப்ட் கூட எடுக்காமல் கண்டினியூஸாக கொஸ்டின் சால்விங் செஷன் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ பேக் டு பேக் நம்ம இந்த கொஸ்டின் பேங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு grip வர வரைக்கும், ஒரு 30th கொஸ்டின் 25th கொஸ்டின் வரைக்குமாச்சும் போட்டுட்டு தென் வி கேன் ஸ்டார்ட். சரியா? அதனால தான் இவர் புக் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். எல்லாமே கவராக இருக்கும், ஒன்று கூட அன்லெஃப்டாக இருக்காது. சரியா? சரிப்பா. ஓகே, வில் ஸ்டார்ட் டுமாரோ வித் அதர் பர்க்யூசைட். அதர் பர்க்யூசைட் முடிச்சிட்டோம்னா நேராக எல்லாமே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாமே வரிசையாக வரும். கடகடன்னு போட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ மை டார்கெட் இஸ் திவாலிக்குள்ளே ஐ ஷுட் கம்ப்ளீட் சேலரியோட கொஷின்ஸ் எல்லாமே. அண்ட் ஐ ஷுட் ஸ்டார்ட் அது பேர் என்ன, கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் அட்லீஸ்ட் ஒரு 20-30% முடிச்சிருக்கணும் பிஃபோர் திவாலி. தட் இஸ் இன் 3 days வி ஷுட் ஸ்டார்ட் கேபிட்டல் கெயின் அண்ட் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 40-50%. ஓகேவா? அதை முடிச்சிட்டோம்னா அதுவே கொஷின்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அதனால் ஸோ எப்படியாச்சும் ஒரு அக்டோபர் 26-27க்குள்ளே
இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 50-60% பிஜிபிபி முடிஞ்சிச்சுன்னா we can be very much happy that at least 50-60% of entire syllabus is completed. ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டு, கிளப்பிங், இந்த மாதிரி குட்டி 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 இதுதான். ஒரு 2 hours செஷன் வச்சோம்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் கடன்னு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ எம் பிளானிங் டு கம்ப்ளீட் த என்டையர் சிலபஸ் பை November 5th. இன்னும் 20 days ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் எவ்ரிதிங். சரியா? November 5th எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னா தென் வரிசையாக உனக்கு டெஸ்ட் இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி வீக்லி டெஸ்ட் இன்கம் டேக்ஸில். சரியா? ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஹவ் பிளான்ட். So another 15 to 20 days our entire income tax will be completed. சரியா? So let us see how that works. மழை காலம் வேறு, எவ்வளோ கரண்ட் போகும் எவ்வளோ கரண்ட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுக்கோப்பா. சரியா? ஃபைன். சரிப்பா மறக்காமல் கேட்குறேன்ப்பா. சரியா? ஓகே சரி ஆஷ். கரெக்ட். ஆக்சுவலி எல்லாருக்குமே டிஸ்போஸ் ஆகிடுச்சு, உனக்கு மட்டும் தான் போகலன்னு நினைக்கிறேன். சரிப்பா, நான் அது என்னன்னு கேட்டு சொல்கிறேன். ஓகேப்பா, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு போட்ட கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய கொஷின்ப்பா, திரும்ப போட்டுப்பார். சரியா? ஓகேப்பா, சரிப்பா, தேங்க்யூ.